இந்த அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியில் தான் முடியும். ஈரான் முன்வைத்திருக்கக்கூடிய 10 நிபந்தனைகளில் ஒன்றை கூட அமெரிக்காவால் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறத நான் ஏற்கனவே இதுக்கு முன்னால் ஒரு காணொலியில் ரொம்ப விரிவாக சொல்லியிருந்தேன். அந்த 10 கோரிக்கைகள் என்னென்ன, நிபந்தனைகள் என்னென்ன, அது ஏன் அமெரிக்காவுக்கு ஏற்றுக்க முடியாத நிலையில் இருக்குது அப்படிங்கிறத விரிவாக போட்டிருந்தேன். அந்த காணொலி பார்க்காதவங்க அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. பேச்சுவார்த்தையில் அது தோல்வியில் முடிஞ்சாச்சு. அமெரிக்கா இவங்க மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, கொஞ்சம் கூட இறங்கி வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. ஈரான் அமெரிக்கா மேலே குற்றச்சாட்டு வைக்கிறது, எந்த நியாயமான நிபந்தனைகளையும் அவங்க ஏற்றுக்க மாட்டேங்காங்க அப்படின்னு. இது இப்படி போகாது அப்படிங்கிறது ஏற்கனவே நல்லாவே தெரியும். கொஞ்சம் அந்த பேச்சுவார்த்தை போர் நிறுத்தம் அப்படின்னோடனே அமைதியான உலகம் மறுபடியும் இந்த பேச்சுவார்த்தை தோல்வியின உடனே பதட்டமான சூழல்களை போகக்கூடிய நிலை உருவாயிருக்கு. ஆனால் இந்த மக்களை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி மீண்டும் பதட்டங்களை கொண்டு வர்றாங்கல்ல, இதே ஒரு ஸ்ட்ராட்டஜியாக தான் போய்கிட்டு இருக்கு. இந்த போர் கண்டிப்பாக அனாயுத போரில் தான் போய் முடியும், அதில் எந்த மாற்றமே கிடையாது. அதுக்கு இடையில மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக மென்டலி ப்ரிப்பேர் பண்ணுற வேலையை தான் எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. போர் நிறுத்தம் அறிவித்த சில மணி நேரங்களிலேயே இஸ்ரேல் லெபனானை தாக்குது. அதை காரணமாக வைத்து மீண்டும் ஹார்மூஸை ஈரான் மூடுது. ஹார்மூஸ்க்குள்ளே ஏற்கனவே எந்த கப்பல்களும் போகலை. ஹார்மூஸில் முழுக்க கண்ணி வெடிகளை ஈரான் செட் பண்ணி வச்சிருக்கு. ஈரானுடைய அனுமதி இல்லாமல், ஈரானுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் ஹார்மூஸ்க்குள்ளே யாரும் என்ட்ராக முடியாத சூழல் தான் இப்போ இருக்குது. எந்த நாட்டோட கப்பலுமே என்ட்ராக முடியாது. அது ஈரானுடைய நேச நாடுகளாக இருக்கக்கூடிய ரஷ்யா, சீனா, ஜப்பான், இப்போ ஜப்பான் உள்ளே வந்திருக்கு. இந்த நாடுகளுமே, வடகொரியா, இந்த நாடுகளோட கப்பல்களுமே ஈரானுடைய வழிகாட்டுதல் இல்லாமல், அனுமதி இல்லாமல் அது உள்ளே போக முடியாத சூழல் தான் இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு இக்கட்டான சூழலில் ஹார்மூஸ் வந்தாச்சு. இதனால தான் அமெரிக்க படைகளும் உள்ளே என்ட்ராகாமல் வெளியவே நிற்கிறாங்க. இதுக்கு முன்னாடி தரைப்படை உள்ள இறக்கி நாங்கள் தாக்குதல் நடத்த போகிறோம் அப்படின்னு சொன்ன அமெரிக்கா இப்போ வேறு வழி இல்லாமல் அதுலேருந்து பின்வாங்கிச்சு. அமெரிக்கா ஆரம்பத்தில் ஒன்று ஒன்றா சொல்லி அப்புறம் அதெல்லாம் ட்ராப் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த போர் விவகாரத்தில் நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே, முதற்கட்ட போர்லேருந்தே நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா, அமெரிக்கா ஒரு 10 ஸ்டெப் எடுத்து வைக்கும், ஈரான் ஒரு 10 ஸ்டெப் எடுத்து வைக்கும். 2 பேரும் அந்த இடத்துல நின்றுவாங்க. நின்று 2 பேரும் ஒருத்தர் ஸ்டடி பண்ணுவாங்க. இவங்களோட பலம் என்ன, பலகீனம் என்ன அப்படிங்கிறத மாற்றி ஸ்டடி பண்ணிக்கிட்டு அடுத்த ஒரு 10 ஸ்டெப் அமெரிக்கா எடுத்து வைக்கும், அடுத்த ஒரு 10 ஸ்டெப் ஈரான் எடுத்து வைக்கும். இப்படி தான் இந்த போர் முதல் கட்ட போரில் தொடங்கி 2ஆம் கட்ட போர்லேருந்து எல்லாமே இப்படி தான் போய்கிட்டே இருக்குது. இந்த போரோட போக்கும் இனியும் இப்படி தான் இருக்கும். அப்போ இந்த ஹார்மூஸ் நீரிணை விவகாரத்தில் இப்போ அமெரிக்கா சர்வதேச நாடுகளை சமாதானப்படுத்த வேண்டிய ஒரு இடத்துல நிற்குது. தொடர்ந்து அமெரிக்கா ஒரு கோமாளித்தனமான விஷயத்தையே பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி, ஆரம்ப கட்டத்தில் இந்த போர் தொடங்கும் போது அமெரிக்காவுக்கு இருந்த ஆதரவு சர்வதேச அளவில் இப்போ இல்லை. அமெரிக்கா ஒரு தனித்து விடப்பட்ட ஒரு நிலைக்கு போயாச்சு. அப்போ சர்வதேசத்தை சமாதானப்படுத்துறதுக்கு அமெரிக்கா அடுத்து என்ன அறிவிப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா, நாங்கள் ஹார்மூஸை முற்றுகையிட போகிறோம், ஹார்மூஸுடைய என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட்டை 2யுமே நாங்கள் க்ளோஸ் பண்ண போகிறோம், எங்களுடைய கப்பல்கள் போய் அங்கே எல்லாமே நின்றோம். அப்போ இந்த வழியாக ஈரானே இனி வர்த்தகம் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு முடிவை ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ் அமெரிக்கா எடுக்கிறாங்க. அப்போ ஈரான் ஏற்கனவே அந்த வழியாக வர்த்தகம் பண்ணலை. அந்த வர்த்தகத்தை நம்பி ஈரானுடைய பொருளாதாரமும் இல்லை. தொடர்ச்சியாக அமெரிக்கா போட்ட சாங்ஷன்ஸ்லையும் பொருளாதார தடைகள்லையும், அந்த அணு ஆயுதம் தொடர்பாக இவங்க போட்ட தீர்மானங்கள், நடவடிக்கைகள்லையும் ஈரான் கடுமையான பொருளாதார பின்னடைவை சந்திச்சிருக்கு. இன்னைக்கு உலக அளவில் கரன்சி ரேட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, எல்லா நாடுகளையும் விட பின்தங்கிய நிலையில் ஈரானோட கரன்சி தான் இருக்கும். இருந்தாலும் அவங்க நாட்டை அப்படி பலப்படுத்தி கொண்டு போயிட்டு தான் இருக்காங்க. பலப்படுத்தி பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுடைய உதவிகளை வாங்கி அப்படி கொண்டு போயிட்டு தான் இருக்காங்க. குறிப்பாக ரஷ்யா, சீனா, ஜப்பான், வடகொரியாவோட உதவிகள்லாம் வாங்கி. இப்போ ஹார்மூஸ் மூடப்பட்டாலும் இந்த நான் சொன்ன நாடுகள்லாம் இருக்குல்ல, ரஷ்யா, சீனா, அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய தரைவழியில் கடந்து செல்லக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் அவங்க எங்கெங்கெல்லாம் சப்ளை பண்ணணுமோ அதை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. வியாபாரம் பார்த்துட்டு தான் இருப்பாங்க, வர்த்தகத்தை பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அது எந்த வகையிலும் ஈரானை பாதிக்காது. ஸோ இந்த முற்றுகை போராட்டம் அப்படிங்கிறதே அடுத்த முட்டாள்தனமான ஒரு நகர்வு தான். அமெரிக்கா சர்வதேசத்தை கன்வின்ஸ் பண்ணுறதா நினச்சிட்டு அடுத்து வைக்கக்கூடிய ஒரு முட்டாள்தனமான ஒரு நகர்வு தான் இந்த முற்றுகை போராட்டம் அப்படிங்கிறது. இது முற்றுகை போராட்டம் தான். நம்மளாம் பண்ணுவோம் இல்லையா, அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு முற்றுகை போராட்டம், அந்த மாதிரி தான். இது போராக மாறுமா அப்படிங்கிறது தெரியாது. மாறி தான் ஆகும், வேறு வழி கிடையாது. ஆனால் மாறுவதற்கான சூழலுக்குள்ளே நிறைய சிக்கல்கள் இருக்குது. அந்த கண்ணி வெடிகளை தாண்டி உள்ளே போய் அங்கேருந்து அடிக்க முடியாது, தரைவழிப்படையை அங்கே இறக்க முடியாது. இப்படி பல சிக்கல்களுக்குள்ளே அமெரிக்கா மாட்டிட்டு முடிச்சுட்டு இருக்கும். ஸோ இந்த முற்றுகை போராட்டம் அப்படிங்கிறது தற்காலிகமாக சர்வதேச சமூகங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு அமெரிக்கா முயற்சி செய்தாலும் இதனால் எந்த பிரயோஜனமே கிடையாது. இது எந்த வகையிலும் ஈரானை பாதிக்கவே செய்யாது. ஸோ இந்த முற்றுகை போருக்குள்ளே அமெரிக்கா வேறு ஏதாவது ஸ்ட்ராட்டஜியாக வச்சுருந்துருக்கலாம். ஒருவேளை அங்கே பக்கத்தில் நின்று ஒரு ஸ்டடியை பண்ணி முடிஞ்சால் அந்த கண்ணி வெடிகள்லாம் எங்கே இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி அவற்றை அகற்றி விட்டு, இல்லைனா அவற்றை தாண்டி இந்த ஈரான் மீது ஒரு கடல் வழி மார்க்கமாக ஏதாவது போரை நடத்த முடியுமா அப்படிங்கிறதுக்கு அமெரிக்கா முயற்சி பண்ணலாம். ஏன்னா அமெரிக்காவுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது முழுக்க அந்த எரிசக்தி வர்த்தகத்தை சார்ந்து தான் இருக்குது. இந்த எரிசக்தி வர்த்தகம் நிறுத்தப்பட்டதில் அமெரிக்காவில் இருந்து ஆசிய நாடுகளுக்கு வரக்கூடிய எண்ணெய் வளங்கள் கூட இந்த ஹார்மோஸ் திறக்கப்படாதனால நடக்காமல் இருக்குது. அதான் உண்மை.
அப்போ இந்த ஹார்மோஸை வந்து எப்படியா ரிலீஸ் பண்ணி விடணும், ஓப்பன் பண்ணி விடணுங்கிற தேவை ஈரானுக்கு இல்லை, அமெரிக்காவுக்கு அதிகமாக இருக்குது. அதனால் இந்த முற்றுகை போராட்டத்தின் மூலமாக அமெரிக்கா அதுக்கு ஏதாவது வழி பண்ண முடியுமா அப்படிங்கிறதான் யோசிக்கும். நம்ம மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த போர் வந்து அணாயுத போரை நோக்கி நகர்றதுக்கு ரொம்ப நாள்லாம் இல்லை, மிக குறுகிய நாள் தான் இருக்குது. அமெரிக்காவோட எக்ஸ்ட்ரீம் எண்டு அதான் தான் இருக்கும். அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அடுத்தடுத்த நகர்வுகள் எப்படி போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த முற்றுகை அப்படிங்கிறது போராக எப்போ மாறும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கணும். அடுத்த கட்டத்தில் இன்றைக்கி ஆரம்பிக்காங்களா, இன்னும் 1 வாரம் ஆகுதா, 1 மாதம் ஆகுதா, 1 வருஷம் ஆகுதாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தரைவழி தாக்குதல்களுக்கு சாத்தியமே இல்லை. அமெரிக்காவுடைய பலம் வாய்ந்த யாருமே அமெரிக்காவோட கப்பல்களை தொட முடியாது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா மார்க்கெட்டிட்டு இருந்துச்சு. அமெரிக்காவுடைய பலம் வாய்ந்த எல்லா கப்பல்களையும் தாக்கி திருப்பி அனுப்பிட்டாங்க, டேமேஜ் ஆகி. ஈரான் எல்லைக்குள்ளே நுழைந்த அமெரிக்காவுடைய எல்லா ஃபைட்டர் ஜெட்டுகளும் தாக்கப்பட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு. இப்போ இந்த சூழலில் வந்து தரைப்படை வந்துச்சு அப்படின்னா அதுவும் பெருத்த சேதாரத்தை தான் சந்திக்கும். இதை தாண்டி தரைப்படை உள்ளே இறங்கி இழப்புகளை சந்திக்கும் போது அமெரிக்காவுக்கு உள்ள அமெரிக்கா அரசுக்கு எதிரான மக்களுடைய கிளர்ச்சி இன்னும் அதிகமாக தான் ஆகும். ஸோ இது ஒரு காம்ப்ளிகேட் கண்டிஷன் தான். அதனால் அமெரிக்கா இந்த முற்றுகையின் மூலமாக இதில் ஏதாவது ஸ்டடி பண்ணி ஹார்மோஸை தங்களுக்கு சாதகமாக மாற்றுவதற்கு ஏதாவது வழி இருக்கா அப்படிங்கிறத யோசிப்பாங்க. அது அடுத்த கட்ட போருக்கு வந்து ஒரு வினை ஊக்கியாக அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது அடுத்த கட்டம் எப்படி போகுதுங்கிறத நம்ம பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம்.